திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் உள்ளன. மின்கட்டண உயர்வு, ஜிஎஸ்டி வரி, கூலி பிரச்சனை, பாவுநூல் கிடைக்காதது, நூல்களுக்கு போதிய விலை கிடைக்காதது உள்ளிட்ட காரணங்களால் விசைத்தறி காடா உற்பத்தி தொழில் நாளுக்கு நாள் நலிவை சந்தித்து வருகிறது. இதன் காரணமாக கோவை மாவட்டத்தில் விசைத்தறிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. தொழில் பாதிப்பு காரணமாக தறிகளை விற்பனை செய்வதும் உடைக்கப்பட்டு பழைய இரும்புக்கு செலுத்துவதும் பரவலாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் சூலூர் அருகே காடம்பாடி கிராமத்தில் குடோனில் இருந்த விசைத்தறிகள் உடைக்கப்பட்டன. கடுமையான மின்கட்டண உயர்வு, உதிரி பாகங்களின் விலையேற்றம், நிலையில்லாத நூல் விலை உள்ளிட்ட பல்வேறு சூழல்களை சமாளிக்க முடியாமல் எடைக்கு விற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று மில்களில் கடந்த சில மாதங்களாக ஒப்பந்தப்படி உயர்த்தப்பட்ட கூலியை கொடுக்காமல் இழுத்து அடித்து வரும் நிலையில் விசைத்தறிகளை இயக்கும் தொழிலாளர்களுக்கு உயர்த்தப்பட்ட கூலியை சரிவர கொடுக்க முடியாத நிலை சூழ்ந்துள்ளது. விசைத்தறியாளர்கள் இந்த தொழிலில் இருந்து வெளியேறும் இக்கட்டான சூழலுக்கு தற்போது தள்ளப்பட்டுள்ளனர். பலமுறை போராட்டங்களில் ஈடுபட்டு எங்களது பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றாலும் தற்போது வரை எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. விசைத்தறி தொழிலில் வாழ்வாதாரம் இல்லை என்பதால் இளைஞர்கள் பலர் மாற்று தொழிலை தேடி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு விசைத்தறி கூட மூடப்பட்டால் அங்கு விசைத்தறிகளை இயக்கும் தொழிலாளர்கள், நூல் சுற்றுபவர்கள், பாவுநூல் ஏற்றி இறக்கும் தொழிலாளர்கள், வாகன ஓட்டிகள் என பலரது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.